வணக்கம். இன்று நாம் பார்க்கப் போவது பெப்பர் பொடி தோசை. தேவையான பொருட்கள்: 1 கப் தோசை மாவு, தேவையான அளவு நெய், வறுத்து பொடி செய்ய 3 டேபிள் ஸ்பூன் குறுமிளகு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கருப்பு உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் சீரகம், 3 வரமிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு, சிறிது பெருங்காயம், 1 கைப்பிடி அளவு கறிவேப்பிலை, 15 பல் பூண்டு விருப்பப்பட்டால், சிறிதளவுகள் உப்பு. சமையல் குறிப்புகள்: வறுத்து பொடி செய்ய கொடுத்துள்ள பொருட்களை வெறும் வாணலியில் பூண்டு தவிர மீதி அனைத்தையும் தனித்தனியாக வறுத்து ஆறவிட்டு உப்பு மற்றும் பூண்டு சேர்த்து மிக்சியில் பொடி செய்து கொள்ளவும். பின் தோசைக்கல் சூடானதும் மாவை ஊற்றி சற்று மெல்லியதாக தேய்க்கவும். பின் மிளகு பொடியை பரவலாக தூவி விடவும். சுற்றிலும் பரவலாக நெய் விடவும். மிளகு காரத்திற்கு நெய் விட்டால்தான் மிகவும் நன்றாக இருக்கும். நான் வெள்ளை எள்ளு சேர்த்திருக்கிறேன். கருப்பு எள் சேர்த்தால் இன்னும் நிறம் அடர்த்தியாக வரும். மெல்லிய தீயில் வேக விடவும். தோசை கல்லில் இருந்து நன்கு மேலெழுந்து மொறுமொறுவென்று வரும். திருப்பி விட வேண்டாம். மெதுவாக மடித்து 2 பக்கமும் ஒவ்வொரு நொடி விட்டு எடுக்கவும். சுவையான ஆரோக்கியமான மிளகு பொடி தோசை ரெடி. மிளகு சீரக நெய் மணத்துல மிகவும் நன்றாக இருக்கும். பூண்டு விருப்பப்பட்டால் சேர்க்கலாம். இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.